வெளிச்சம் ஒவ்வொருவர் மேலும் உதிக்கும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி இருக்கிறார். வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா இருளை விரட்டுகிறவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. இருளை விரட்டுகிறவர்கள் தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்ப நீங்க வந்துட்டீங்கனாலே இருள் வெளியே போய் ஆக வேண்டும். நீங்க என்டர் ஆயிட்டா யார் வெளியே போகணும்? இருள் வெளியே போக வேண்டும். அதுதான் ஒளிக்கும் இருளுக்கும் பங்கேது. ஹல்லேலூயா. அப்ப அங்க பங்கே கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் அந்த இருளோட பங்கு இருக்கிறப்ப தான் எனக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வரும். இது உண்மையாலுமே வெளிச்சம் தானா? ஹல்லேலூயா. நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் எப்படி இருள் கூட ஐக்கியமாக முடியும்? வெளிச்சம் வந்தால் இருள் போயே ஆக வேண்டும். அதான் இங்கே நடக்குது இந்த பகுதியில். ஹல்லேலூயா. தாவீது அங்கே வராரு, அங்கே இருக்க இருளை பார்க்குறாரு. நினச்சி பாருங்க, தாவீது வாழ்க்கையில் ஆமென் அவரை கர்த்தர் அப்படி அருமையாக உருவாக்குறாரு. எப்படி உருவாக்குறாரு? அவனை தெரிந்து கொண்டு, யார் தெரிந்து கொண்டா? தாவீத கர்த்தர். அல்லேலூயா. ஈசாயின் மகனை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆமென். சாமுவேலே, எவ்வளோ நாள் நீ அழுதுகிட்டே இருப்ப, எவ்வளோ நாள் நீ துக்கமுகமாக இருப்ப, கவலையப்படாத, நான் எனக்காக ஒருத்தனை தெரிஞ்சு கொண்டேன். அல்லேலூயா. எனக்கு நல்லா தெரியும் சவுல் கீழ்ப்படியாமல் போயிடுவான். எனக்கு நல்லா தெரியும் சவுல் என் விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டான். அல்லேலூயா. இங்கே தான் பிரச்சனை. அல்லேலூயா. 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 வாசிங்க. ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 16. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடி நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நல்லா கேளுங்க. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தர் புறக்கணிச்ச விசுவாசிகளுக்காக துக்கிச்சுட்டே இருக்கீங்க. அதை நிறுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எது கர்த்தர் தூக்கி போட்டாரு? சவுலுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, 2-3 வாய்ப்பு கொடுத்தாரு. அவன் கீழ்ப்படிய விருப்பம் இல்லை. அப்போ கர்த்தர் புறக்கணிச்ச, இப்போ நீங்களே கர்த்தர் புறக்கணிச்ச விசுவாசியாக இருந்தால் என்ன பண்ணுறது? உங்களை சொல்லுங்க. இப்போ கர்த்தர் உங்களை புறக்கணிச்சிட்டாரு, என்ன பண்ண போகிறீங்க? சொல்லுங்கள். கர்த்தர் புறக்கணிச்சா கொடுமையாக இருக்கும் தெரியுமா? எல்லா பிரச்சனையும் கூடிக்கிட்டே இருக்கும். இப்போ கர்த்தர் உங்களை புறக்கணிச்சிட்டாரா? கர்த்தருடைய வழியில் நீங்கள் இருக்கீங்களா? சொல்லுங்கள். அதுவே தெரியல பாஸ்டர். சிம்பிளாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. சவுலை கர்த்தர் புறக்கணிச்சார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? உதைச்சு பாரு, நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு நானே எல்லாம் சொன்னார். சொல்லி அவன் கண்ணை குருடாக்கிட்டார். அதான் ஆரம்பம். அவன் மட்டும் மனம் திரும்ப இருந்தால் நாளைக்கு காலும் போயிருக்கும், கையும் போயிருக்கும், இன்னும் பரிதாபமாக வாழ்க்கை போயிருக்கும். ஆனால் புறக்கணித்த சவுல் மனம் திரும்பி அழுது, மனம் கசந்து அழுது, 3 நாள் தண்ணீர் குடிக்காமல் உணவு அருந்தாமல் எப்படி மாறினான்? பவுலா மாறினான். அப்போ தேவனே புறக்கணிச்சாலும் உங்களால் மாற முடியும். ஹல்லேலூயா. உங்களால் தாழ்ந்து போக முடியும். ஆமென். அப்போ கர்த்தர் புறக்கணிச்சிட்டாருன்னு சொல்லி பிசாசா மாறுற ஒரு கூட்டம் இருக்குது. அதான் சவுல் ராஜா. அதே சவுல் பேர் உள்ள அப்போஸ்தலன் எப்படி மாறிட்டான்? பவுலா மாறிட்டான். அப்போ ஒரே பேரில் 2 பேர் வச்சுருக்காரு பரேசாமி. சூப்பரில். ஹல்லேலூயா. இங்கே புறக்கணிச்ச சவுல் ராஜா அப்படியே மிருகமாகி என்ன ஆகிட்டான்? குறி சொல்கிறவங்கள்ட்ட போயிட்டு தாவீதை கொல்ல பார்த்தானே தவிர மனம் திரும்ப விருப்பம் இல்லை. ஆனால் அங்கே கண்ணு போனவொன்னே அவன் மனம் திரும்பி பவுலா மாறிட்டான். நீ சவுல் ராஜாவா இல்லை சவுலா இருந்து பவுலாக மாறின அப்போஸ்தலனா? இது ஏன் முடிவு பண்ணிக்கோ. ஹல்லேலூயா. எப்படி நீ வாழலாம்? இதெல்லாம் கர்த்தர் கொடுக்குற ஒரு சூப்பர் வெளிப்பாடு. சக்கன்னு கொடுப்பாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தருடைய பாத்திரம் உட்காந்துருந்தேன் உங்களுக்கும் நிறைய கிடைக்கும். இது போல் நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. என்ன காரணம்? ஆவியானவர் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மணவாளன் கூட இருக்கிறப்ப எதுக்கையா வேதனை? மணவாளன் கூட இருக்கிறப்ப எதுக்கையா உபவாசம்? மணவாளன் கூட இருக்கிறப்ப எதுக்கையா பயம்? மணவாளன் கூட இருக்கிறப்ப எப்பயும் ஜாம் சாப்பாடு தான். பிரசன்னம் இல்லைனா தான், தேவ பிரசனம் இல்லாட்டி தான் பிரியாணி கூட பழைய சோறு போல் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? தேவ பிரசனம் இருந்துச்சுன்னா பழைய சோறும் பிரியாணியாக தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். மகிழ்ச்சியோடு அந்த பழைய சோறு அப்படி எடுத்து கொஞ்சோண்டு ஒரு வெங்காயம் கொடுங்க, ஒரு சின்ன ஊறுகாய் கொடுங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, அப்படியே கரைச்சி உப்பு போட்டு குடிச்சுக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன காரணம்? பிரசனம் இருக்குது இல்லையா? பிரியாணியும் என்னக்கா பிரியாணி அன்னைக்கு மாரி நல்லா வரல, நல்லா தான் வந்திருக்கு, உனக்கு மைண்டு சரியில்லை. மேட்ரே பிரசனம் தான். ஆமென். எந்த நிலைமையிலையும் மனரம்யமாய் வாழ கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்ல முடியுமா? முடியாதே. பொண்டாட்டி பிடுங்கல், சந்தோஷமாக இருப்பேன். புள்ள பிரச்சனை, சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா.
சம்பளம் இல்லை சந்தோஷமாக இருப்பேன், ட்ரெஸ் இல்லை சந்தோஷமாக இருப்பேன். ஹல்லேலூயா. நிர்வாணம், மோசம், நாசம் எதுவும் உம்முடைய அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான தேவ பிரசன்னத்தின் மகிமை. என்ன பாஸ்டர் சம்பாதிக்கிறேன், கையில் காசு நிற்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நிற்கவே நிற்காது. ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் இப்படி எப்போ பார்த்தாலும் என்னை வைஞ்சிக்கிட்டே இருக்காரு. அவர் அப்படி தான் இருப்பார். ஹல்லேலூயா. என்ன காரணம்? பிரசனம் இல்லை, தேவ பிரசனம் இல்லை. ஆமேன். இப்படி குறை சொல்லணும்னு நினச்சிருந்தா சாமுவேல் தீர்க்கதரிசி குறை சொல்லியே செத்து போயிருப்பார் ஐயா. ஹல்லேலூயா. யோசேப்பு குறை சொல்லியே செத்து போயிருப்பான். ஹல்லேலூயா. டெய்லி நான் போர்த்தி பாட்டை எவ்வளோ உத்தமமாக இருந்து என்னை தூக்கி ஜெயிலில் போட்டிங்களே, இருட்டறையில் போட்டுட்டீங்களே, நீங்கள்லாம் தேவனா, உண்மைக்காகவே நான் வந்தேன், அருமையான போர்த்தியை பொண்டாட்டி அழகாக செட்டப் பண்ணியிருந்தேனா நான் அசிஸ்டன்ட் முதலாளி ஆகிருப்பேனே. ஹல்லேலூயா. அந்த மனைவியை தவிர இதெல்லாம் அவன் எனக்கு கொடுத்தானே. இப்படி தானே குறை சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் இன்னைக்கு. ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? ஜெயிலில் வச்சுட்டு நீர் எங்கே இருக்கிறீர்? நான் உமக்காக தானே அந்த போர்த்திபா மனைவிட்ட தப்பு செய்யாமல் இருந்தேன். கேட்பீங்களா இல்லையா கேள்வி? சொல்லுங்கள். சும்மா சிரிக்கக்கூடாது. நம்ம அப்படி தானே இருக்கிறோம். சொல்லுங்கள். என்ன காரணம்? ஏன் அப்படி கேள்வி கேட்குறீங்க தெரியுமா? பிரசனம் உங்களை விட்டு போயிடுச்சு. ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க. இப்படி ஒரு கேள்வி வருதுனாலே உங்கள்கிட்ட பிரசனம் இல்லை. தேவ பிரசனம் இல்லைன்னு என்ன சொல்லுவீங்க? வாய மூடுறா. ஆமே. நான் இருட்டறையில் கிடந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார், என்னுடைய மகிழ்ச்சி குறையாது. ஹல்லேலூயா. இதுக்கு பேர் தான் சிட்டி டேக்கர்ஸ். யாரு? தேசத்தை சுதந்திரிக்கிறவர்கள். இல்லாட்டி என்ன ஆயிரும் தெரியுமா? மோசே தான் செலக்ட் பண்ணி அனுப்பிச்சாரு 12 பேரை. எத்தனை பேரை? 12 பேரை மோசே செலக்ட் பண்ணி அனுப்புறாரு. அப்பா போங்கப்பா, தேவன் நமக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம். சொல்லுங்கள், சுதந்திரிக்க போகிறோம். சுதந்திரிக்க போகிறோன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, நமக்குன்னு கொடுத்துட்டாரு. சரியா? நீங்கள் போய் சும்மா பார்த்துட்டு வாங்க. என்ன? சும்மா போய் பார்த்துட்டு வாங்கன்னு நினச்சாரு. பார்த்துட்டு வந்தவன் நீங்கள் நினச்சி பாருங்கள். இப்போ பாஸ்டர் அனுப்புகிறாரு, அப்பா நீ என்ன பண்ணு, இந்த தெருவில் போய் சுவிசேஷ சொல்லி செஞ்சுட்டு வான்னு அனுப்பிச்சா திருப்பி வந்து 10 பேர் பாஸ்டரே மொத்தம் அப்படி இருக்கும். கொஞ்சம் யோசிக்க. அதான் நடக்குது இன்றைக்கி சர்ச்சில். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 10 பேரை 12 பேரை அனுப்புகிறேன், போங்கப்பா போய் என்ன பண்ணுங்கள், இந்த தேசத்தில் போய் எல்லாம் மன்னார்குடியில் போய் ஏசாமி சொல்லிட்டு வாங்க, மணி கிராமத்தில் சொல்லுங்கள். பாஸ்டர் அங்கெல்லாம் ஒரே இந்து கோயிலாக கிடக்கு, நீங்கள் பட் அங்கே அனுப்பிச்சி விட்டீங்க, எல்லாம் மந்திரவாதியாக இருக்காங்க. நான் போய் ஒரு பிசாசு மேலே கை வச்சேன், கை வீங்கி போச்சு, என் கால் இதாகிடுச்சு, நான் எப்படி என்ன பண்ண முடிச்சுருங்க. இதான் நடக்குது இன்றைக்கி. என்ன காரணம்? இவனுக்குள்ளே விருத்த சேதனம் இல்லை. இவனுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை மறந்துட்டான். எப்படி? எதுக்கு பாஸ்டர் அனுப்புகிறாரு? பூமியின் கடைசி பரியந்த வரைக்கும் நீங்கள் போய் சுவிசேஷத்தை அறிவிங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் வரல உங்க கூட, பாஸ்டர் உங்க கூட வரல. யார் வரா? தேவன் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ எப்படி உங்களுக்கு கை வீங்கும், கால் இது பண்ணும்? அந்த விசுவாசம் அங்கே இல்லை. இப்போ இங்கே 12 பேரை மோசே அனுப்புகிறாரு, அப்பா போங்கப்பா போய் பார்த்துட்டு வாங்கப்பா தேசத்தைன்னு அனுப்பிச்சா இவன் என்ன பண்ணிட்டான்? அங்கே போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து மோசையை பார்த்துட்டான். அங்கெல்லாம் போக முடியாது, என்ன பேசுகிறீங்க, அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளாக இருக்காங்க. இப்படி தான் நடக்குது இன்றைக்கி சபைகள். புரியுதா உங்களுக்கு? 2 பேர் மட்டும் தான் விசுவாசமாக சொன்னான். கர்த்தர் பிரசன்னம் நம்ம கூட இருந்துச்சுன்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம். யோசுவாவும் காலேபும் 2 பேர் தான். அப்போ 10 பேர் எப்படி ஆகிட்டான்? மோசேக்கு எதிரி ஆகிட்டான். இப்போ பாஸ்டர் 10 பேர் பக்கமாக 2 பேர் பக்கமாக இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்கள்? நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஆமாம், நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஆமென். ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மா 10 பேர் பக்கமா, நான் 2 பேர் பக்கம். ஹல்லேலூயா. பார்த்துங்க எங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ ஐயோ இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மைகள். ஹல்லேலூயா. அப்போ நான் விருத்த சேதனமாக இருக்கணும், இல்லாட்டி போச்சு. ஹல்லேலூயா. இப்போ நான் அந்த வைராக்கியமாக இருக்கணும், நான் 2 பேர் கூட இருப்பேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மா 10 பேர் கூட இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, அப்புறம் எப்படி இருக்கும் வீடு? ரணகலம் தான், இருளும் வெளிச்சமும் தான், இல்லையா? ஹல்லேலூயா. மாறிட்டே இருக்கும் பொழப்பு. ஆமென். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமென். இப்போ இதுதான். அப்போ உள்ளத்தின் ஆழத்தில் அந்த 10 பேர் கூட போதான் எல்லாம் பிடிக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜென்டிலாக பேசணும் பாஸ்டர். ஏன்? பிசாசுக்கு ஜென்டில்னஸ் தெரியவே தெரியாது. தெரியுமா உங்களுக்கு? பிசாசே இப்போ போறியா அப்புறம் போறியா? பிசாசு சொல்லுவாங்க அப்புறம் போகிறேன்னு, போகவே மாட்டானே. ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், அவர் சொல்லிட்டு இருந்தார், யூகேலேருந்து வந்து அழகாக சொன்னார். ஆமென். பிசாஸ்ட்டை கேட்டாங்களாம், மணி பின்னாடி இருக்கான். பிசாஸ் சொல்லிச்சான், நான் 12 மணிக்கு நான் போயிடுவேன்னுச்சான். சொல்கிறாங்கண்ணா, சரி 12 மணி ஆச்சு போகணும். பிசாஸ் திருப்பி சொல்லுதான், இன்னும் 12 3 நிமிஷம் இருக்குது, நீ போய் சொல்லாத அப்படின்னு வச்சான். ஹல்லேலூயா. அவனே போய்காரன், அவன் திருப்பி சொல்கிறான் பாரு. அப்போ பிசாஸ்ட்டை நீ பேசக்கூடாது. பிசாஸ்ட்டை போனால் அவன் போகணும், அவ்வளோதான். பிசாஸ்ட்டை என்றைக்குமே நீங்கள் நெகோஷியேட்டே பண்ணக்கூடாது. எப்போ போகிற, எப்போ போவ, இதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன், நீ கீழ்ப்படி, அவ்வளோதான்.
இப்போ நிறைய என்னுடைய செய்திகள்லாம் கேட்டிங்கன்னா நான் மோஸ்ட்லி பிசாசிட்ட தான் பேசுகிறேன், உங்கள்கிட்ட பேசல. சரியா? உங்களை மயக்கி வச்சிருக்கிற, உங்களை ஆளுகை செய்கிற, உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ளே இருக்கிற பிசாசு. அல்லேலூயா. இதான் ரகசியங்கள். ஆமென். நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு, நான் தான் எம்பசியில் போய் எல்லாம் பேசிட்டு வந்தேன்ட்டு. அந்த நான் எம்பசி வாசல் எங்கே இருக்குன்னு தெரியாது, சும்மா போய் சொல்லுவான். நான் பேசினேன், நான் அந்த பெங்காலில் வந்து இது நடக்குது, அது என்னது எலெக்ஷன், அதனால தான் இன்றைக்கி எல்லாம் பிஸியாக இருக்காங்கன்ட்டு. ஒன்றே உள்ளே விட மாட்டாங்கடா. அல்லேலூயா. ஆனால் பேசுகிறது அப்படி, புரியுதா உங்களுக்கு? போய் நீ அதை கேட்டீங்கன்னா ஆயிரும்னா நீ ஒரு அடுத்த 2 பொய் எடுத்து விடுவ. இதுதான் பிரச்சனை. அதை கேட்டோன்னே உனக்கே தெரியாமல் அந்த உனக்குள்ளே அந்த பொய் பேசுகிற அந்த பெருமையின் ஆவி உள்ளே வந்துடும். உனக்கே தெரியாமல் அடுத்த 2 பொய்யை விடுவேன். இப்போ இது உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாது. அந்த பொய்யை கேட்டவுடனே என்ன ஆயிடுச்சு, உனக்கு தெரியாமல் அந்த பொய் பிசாசு உள்ளே வந்துருச்சு. உடனே நானும் சொல்லுவேன், நானும் இந்த மந்திரியை பார்த்தேன், நானும் அந்த மந்திரியை பார்த்து பேசினேன். டேய், எதுக்கு இந்த பெருமை? அல்லேலூயா. நம்ம நேராக நிற்கிறோம் பரலோக மந்திரிக்கு முன்னாடி. அங்கே பொய்க்கு வேலையே கிடையாது. அல்லேலூயா. இப்போ பொய் பேசிட்டா உன்னுடைய பவர் குறைஞ்சிரும். நீ பொய் பேசணுன்னு பிசாசு உள்ளே வந்துட்டான் ஒரு டைரெக்ஷனில். அப்போ நான் அட்ரஸ் பண்ணுறது யார்கிட்ட? பிசாசுக்கிட்ட. அந்த பிசாசை விலக்கிட்டா யார் உள்ளே வந்துடுவா? அதான் லூக்கா 11:20. தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினை, தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அல்லேலூயா. தேவ ராஜ்யம் வந்துருச்சுன்னு என்ன ஆயிடுச்சு? வெளிச்சத்தின் ராஜ்யம், இருள் ராஜ்யம் போயே ஆக வேண்டும். ஆமென். அப்போ தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா பிசாசிட்ட பேரமே பேச மாட்டீங்க, பிசாசிட்ட கேள்வியே கேட்க மாட்டீங்க. போதலே இயேசுவின் நாமத்தில். அவ்வளோதான். வாசிங்கடா. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. சிம்பிள். அதான் என் வேலை. இப்போ என் செய்தியிலெல்லாம் நீங்கள் தேவ பிரசனத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே உணரலாம். அவ்வளோதான் நான் கேரண்டி தர முடியும். ஆமென். தேவ பிரசனம் வந்துருச்சுன்னா காசு வரும், சுகம் வரும், விடுதலை எல்லாமே வரும். ஆமென். அப்போ முதலாவது உங்களுக்கு என்ன தேவை? தேவ பிரசன்னம். இப்போ அதை தான் இங்கே கர்த்தர் யாருக்கு சொல்லித்தரா? சாமுவேலுக்கு. அப்பா சாமுவேலே, எதுக்கு ஐயா முழுவதும் அழுதுகிட்டு இருக்கிற? அல்லேலூயா. நீங்கள் அந்த 1 சாமுவேல் 15 அதிகாரம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த சவுல் நான் சொல்கிறத கீழ்ப்படியிலப்பா, சவுலை நான் ராஜா வாக்குனது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாருங்கள், கர்த்தருடைய வேதனையை போய் யார்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கிட்ட. சாமுவேல் அதை கேட்ட உடனே சாமுவேலால் தூங்க முடியலையாம். சாமுவேல் என்ன பண்ணுறாரு? முழுவதும் ஜபிக்கிறாரு, வேதனைப்படுறாரு. என்ன இப்படி பண்ணி விட்டானே. அல்லேலூயா. வாசிங்க. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. இப்போ சொல்லுங்க, உங்களை விசுவாசியாக்குனது கர்த்தருக்கு மனஸ்தாபமா இருந்தா எப்படி இருக்கும் எனக்கு? அதனால தான் இவ்வளோ தெளிவான சத்தியங்களை உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில். புரியுதா உங்களுக்கு? சும்மா நடிக்கக்கூடாது. உங்கள் மூலியமாக கர்த்தர் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு. அது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் அந்த வேதனையை எனக்கு சொல்லி அவருடைய பிரசன்னத்தில் உட்காந்தனால தான் இந்த சத்தியத்தை உங்களுக்கு கொடுக்க சொல்கிறார். ஆமென். எதுக்கு? இதை கேட்டதுக்கப்புறமாவது நீங்கள் மனம் மாறுவீங்களா? இதை கேட்டதுக்கப்புறமாவது ஒளியின் பிள்ளைகளா அந்த 2 பேரோட சேருவீங்களா இல்லை 10 பேரோட சேருவீங்களா? அது உங்கள் முடிவு. அல்லேலூயா. அந்த 10 பேர் அங்கேயே அழிஞ்சிட்டான். பாலைவனத்திலே முடிச்சிட்டாரு கதையை. 10 பேர் பரம்பரையும் முடிஞ்சிருச்சு. இந்த 2 பேர் பரம்பரை மட்டும்தான் என்ட்ரு ஆகுது. அல்லேலூயா. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். என்னது? நீங்க எதை நிறைவேற்றணும்? ஆமா, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றணும். எப்படி வந்துச்சு கர்த்தருடைய வார்த்தை? சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா வந்துச்சு. எல்லாரையும் கொன்று எதையும் மிச்சம் வைக்காத. இவன் கேட்கலையே. ஆமென். இவன் கீழ்ப்படியிலையே. ஆமென். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். முழுவதும் கூப்பிட்டுட்டு தான் நீ வந்து பேசிட்டு இருக்கான். சரியா? தெரிஞ்சுக்கணும். கூப்பிட்டு மறுநாள் அதிகாலமே சாமுவேல் சவுலை சந்திக்க போனான். அப்பொழுது போதும் அப்பவே சொல்றாங்க, என்ன இப்படி பண்றேன்னு கேட்கறது. நான் பண்ணவே இல்லையே. ஆமென். அல்லேலூயா. என்ன சொன்ன உடனே? நான் அப்படி அல்ல ஆண்டவரே, நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப ரொம்ப நல்லவன். ஆமென். 13ஆம் வசனம். சாமுவேல் சவுலினிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். என்னது இப்படிதான் ஏன் பேசிட்டு அலைகிறாங்க? புரியுதா உங்களுக்கு? இது யாருக்கு தெரியும்? எங்களை போல போதவர்களுக்கு நல்லா தெரியும். கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன்னு சொன்ன உடனே, டேய் நீ 10 பேர் சைடில் இருந்துக்கிட்டு என்ன வேலையை காட்டுற நீ? எங்களுக்கு தெரியாத நீ நிறைவேற்றினியா இல்லையான்ட்டு. அல்லேலூயா. அதுக்கு என்ன சொன்னார் சாமுவேல் உடனே? அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளின் சத்தமும் என்னது கேட்கிற மாடுகளின் சத்தமும் என்ன என்றான். சத்தம் கேக்குதா? என்ன பண்ணிருப்பான் சவுல் ராஜா? எவன்டா சத்தம் கேட்குற மாதிரி கட்டுனது ஆட்ட?
அப்படி கேட்கக்கூடாது. புரியுதா? எவன்டா அவர் காதில் விழுற மாதிரி ஆட்டை கட்டினீங்க, மறைச்சி வைங்கன்னு சொன்னா இல்லையா? அப்படி கேட்கக்கூடாது. சரியா? இங்கே ஏசாமி ஏற்கனவே சொல்லி தான் கூட்டிகிட்டு வராரு. இது பிரச்சனையே இதுதான். அன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட் சொல்லி கொடுத்தேன். தாமஸ் சொல்கிறார் ஏசாமி, வா வா வந்து என் விழாவில் கையை போட்டு பாருன்னு. தாமஸ் எப்படி இருக்கும்? எந்த பேடா போட்டு விட்டீங்க ஏசாமிகிட்ட போய்? டேய், நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன், நான் உங்கள்கிட்ட தானே சொன்னேன், அதை போய் சொல்லிட்டீங்களா அவர்கிட்ட அப்படின்ட்டு. அவர் பார்த்துருப்பார், ஏசாமி யாரும் என்கிட்ட சொல்லலை, நீ சொன்னதை நானே கேட்டேன், வா. ஆமேன். அவன் யோசிச்சிருப்பான், எலிசா தீர்க்கதரிசிட்ட போகிறப்ப, கெகாசி நம்ம வாங்கினதை யார் இவருக்கு போட்டு விட்டா? நம்ம தனியாக தானே போய் சைடில் தானே வாங்கிட்டு வந்தோம். எலிசா அழகாக சொன்னார், நீ போகிறப்ப என் மனம் வரலையா, என் ஆவி உன் கூட வரலையா? நல்லா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனை கரெக்டாக ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்சிடும். அல்லேலூயா. அதுதான் பிரச்சனையே. ஆவிக்குரிய தகப்பனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறப்ப ஆவியானவர் கரெக்டாக போய் சொல்லிடுவார், உன் புள்ள இப்படி தப்பு பண்ணிகிட்ருக்கு. அல்லேலூயா. ஆமேன். இது நிறைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆமேன். எங்கள் சபா மக்களை கேட்டால் சொல்லுவாங்க. ஆமேன். திட்டமும் தெளிவுமாக கர்த்தர் காட்டுவார் தகப்பனுக்கு. ஆமேன். அப்போ சாமுவேல் அழகாக சொன்னார், அப்பா ஆடு கூப்பிட்ற சத்தம் என்கிட்ட காதில் விழுதுறா, பொய் சொல்லாத. அல்லேலூயா. ஆமாம், வாசிங்க இப்போ 1 சாமுவேல் 16 வாங்க. 1, 2, 3. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? அல்லேலூயா. எவ்வளவு நாள் துக்கிச்சிட்டே இருப்படா? போதும். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டார். ஆமென். யார் உங்களை தெரிஞ்சு கொண்டார்? கர்த்தர். அல்லேலூயா. நம்ம கர்த்தரை தெரிஞ்சு கொள்ளலை. இங்கே தாவீது உத்தமமாக ஆராதிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கும் மலங்காட்டில் அப்படியே இருக்கார். ஆனால் அங்கேயே ட்ரைனிங் கொடுத்துட்டு தான் இருக்கார் கர்த்தர் அவருக்கு. ஆமென். அப்போ கர்த்தர் இங்கே தாவீதை தெரிஞ்சு கொண்டார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஆமென் ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்ப எந்த சூழ்நிலையில நீங்க தப்பிக்கணுமோ தப்பிக்கிறது கர்த்தர் உனக்கு வழி தருவார். தப்பிச்செல்ல வழி செய்கிற தேவன். இங்க சாமுவேலுக்கு தெளிவா சொல்றாரு. ஆமென். ஒரு காளையை கொண்டு போயிட்டு சவுல் கண்ணை மூடிடுவேன் நான். ஹல்லேலூயா. அப்போ இவர் ஊழியக்காரர் எல்லா இடத்தும் போய் பழி செலுத்திட்டு போயிட்டே இருப்பார். போ. ஆமென். அவன் தெரியாது, அவர் ஊழியக்காரர் போய் எல்லாரும் அபிஷேகம் பண்ணுவார். போ. ஆமென். அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு அபிஷேகத்திலும் இன்றைக்கி உங்களுக்கு கர்த்தர் அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்கிறார். உங்களை எல்லாம் தேசத்தின் மேலே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அதுதான் கர்த்தர் நீ அனுப்பிச்சிருக்காரு இன்றைக்கி. ஹல்லேலூயா. எதுக்கு? நீங்கள் விழுந்து போனதெல்லாம் நினைக்காதீங்க, இன்றைக்கி எலும்பி பிரகாசிக்க போகிறீங்க. ஐயா விளிம்பு போனதெல்லாம் விட்டு போங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி அந்த 2 பேர் கூட்டத்தோட சேர போகிறீங்க. யோசுவா காலேபோட சேர போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் 10 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என் பக்கம் வந்துட்டாங்க பாஸ்டர்மா. ஹல்லேலூயா. 2 பேர் சைடு வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமாம், இப்படியே தான் 20 வருஷமாக இந்துவாக இருந்த ஒரு பாஸ்டர்மாவை இன்றைக்கி கிறிஸ்தவ பாஸ்டர்மாவாக்கி பாஸ்டரும் ஆக்கிட்டார். ஹல்லேலூயா. ஆமென். பாஸ்டர் ரெபேக்கா இஸ்ரேலிருந்து. ஆமாம், ஒரு பெரிய இஸ்ரேல் ஜூ பிஷப் அமெரிக்காவில் போனாலே பார்க்க முடியாது. அவர் தேடி வந்து இவங்க இருக்க இடத்துல வாஷிங்டன் டிசி வந்து இவங்களை அபிஷேகம் பண்ணி பாஸ்டர் ஆக்கிட்டு போகிறார். அவங்க வந்து அவங்க கையில் ஆர்டினேஷன் எடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலிக்கன் டயசிஸே காத்துக்கிட்டு இருக்கு. அவர் ஆங்கிலிக்கன் டயசிஸ் அமெரிக்காவுடைய ஹெட்டு. தேடி வந்து நீங்கள் அங்கேயே இருங்க, நான் வரேன் உங்களை பார்க்க, உங்களுக்கு டைம் இல்லையா, நான் வரேன்றாரு. அதே ஹோட்டலில் ரூம் போட்டு ஹல்லேலூயா அங்கேயே வச்சு எல்லா சட்டத்திட்டங்களையும் உடைச்சி ஆமென் அவங்களுக்கு பாஸ்டராக. அதெல்லாம் பெரிய அவசியம். அந்த ஃபோட்டோவை போட்டிங்கன்னா அசந்து போயிடுவாங்க. ஹல்லேலூயா. இல்லையா? ஆமாம், அவர் நிற்கிறார். அப்படி 6.25 அடி இருக்கும் அவர். இல்லையா? அப்படி இருக்கார் அவர் ஜூ. ஹல்லேலூயா. வந்து அப்படி பாஸ்டர் அப்படி டக்குன்னு பாஸ்டர் ரெபேக்கா அப்படின்னு வச்சுட்டு போகிறார். ஹல்லேலூயா. யார் என்ன கேட்குறது சொல்லுங்கள்? எங்கே போச்சு அந்த ஆங்கிலிக்கனுடைய வழிமுறைகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா கர்த்தர் ஆவியானவர் வந்துட்டார். ஆமென். அப்போ சட்டத்திட்டங்கள்லாம் உடைக்கிறதுக்கு தான் ஆவியானவர் வருகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு? அதுக்கும் மேலான சட்டத்தை கொடுக்க. ஹல்லேலூயா. அதான் கிருபையினால் வரக்கூடிய சட்டம். நான் கண்களிலே பாவம் செய்ய மாட்டேன், என் இருதயத்திலே பாவம் செய்ய மாட்டேன், எல்லாத்துலேயும் நான் பரிசுத்தமாக வாழ போகிறேன். அதுதான் யோசுவாவும் காலேபும். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம். அந்த பிரசனம் இருந்தால் எதிரி அழிக்கிறது ஈஸி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிரசனம் இல்லாதனால தான் எதிரி தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கிறான். அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது
ஹல்லேலூயா. அப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீது எதுக்காக தெரிந்து கொண்டாரு? ஏற்கனவே தாவீதை தயார் பண்ணிட்டார் ஐயா. எப்படி? ஹல்லேலூயா. வாசிங்க 1 சாமுவேல் 16:13 வாசிங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணி. இன்னைக்கு உங்க குடும்பத்துல உங்களுடைய சகோதரர் நடுவுல கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எதுக்கு அபிஷேகம் பண்றார்? எல்லாரை விட நீங்க உயர்ந்து இருக்க போறீங்க. எல்லாரை விட நீங்க தெளிந்த சிந்தையோடு ஒரு பெரிய வெளிச்சமாக பிரகாசிக்க போறீங்க. இன்று முதல் இயேசுவின் நாமத்தில் இது நடக்க போகுது. ஹல்லேலூயா. அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆமென். அந்த நாள் முதற்கொண்டு தாவீதுக்கு விசேஷித்த அபிஷேகம், விசேஷித்த வெளிப்பாடு, விசேஷித்த வல்லமை, விசேஷித்த ஞானம், விசேஷித்த தைரியம், விசேஷித்த ரகசியங்கள் வெளியரங்கம் ஆயிட்டே இருக்க போது. அதான் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் விசேஷமா கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். எனக்கே தெரியாது. மைக்கை பிடிச்சி நின்ன உடனே நீங்க பார்க்கறதெல்லாம் மைக்கை பிடிச்ச பாஸ்டர், மைக் இல்லாத பாஸ்டரை பார்த்து பாருங்க, அது தெரியும். பூனைக்குட்டி போல இருப்பேன், ஒன்றுமே தெரியாது. ஹல்லேலூயா. பேசக்கூட பயப்படுவேன். ஹல்லேலூயா. என்ன காரணம்? அப்படியே வளர்ந்துட்டேன். ஆனால் மைக்கை பிடிச்சிட்டா ஆவியானவர் உள்ளுக்குள்ளே ஒரு வைராக்கியத்தை கொடுத்துருவார். ஹல்லேலூயா. அப்படியே சிங்கம் போல தான் பேச வைப்பார். எனக்கே பேசுகிறதுக்கே பயமாக இருக்கும். ஏசாமி என்ன ஏசாமி இப்படி மாட்டி விட்டுறீங்க நம்மளால? ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டார். ஆமென். ஏன்னா பாருங்க அவர் பாருங்க எப்படி நம்ம பாஸ்டர் எப்படி இருக்காங்க பாருங்க. ஹல்லேலூயா. அங்கேருந்து இங்கெல்லாம் வேணான்ட்டார். ஹல்லேலூயா. அங்கெல்லாம் வேண்டாம், நான் வரேன். ஹல்லேலூயா. ட்ரெஸ் எல்லாம் அப்புறமா, உன் இருதயத்தில் தான் ட்ரெஸ் இருக்குன்ட்டார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பார்க்கவே கஷ்டம் உங்களுக்கு. ஆமாம், நானே பார்த்ததில்லை. ஹல்லேலூயா. நானே இப்படி தான் போட்டில் தான் பார்த்தேன் அவரை. ஹல்லேலூயா. ஆனால் என் பேரை வச்சு அம்மா போய் பாஸ்டர் ஆகிட்டுட்டாங்க. பார்த்துக்குங்க. ஹல்லேலூயா. இப்படி தான் கர்த்தர் செய்வார். உங்கள் அபிஷேகம் எல்லா இடத்தையும் போய் தொடும். ஆமென். எல்லா இடத்தையும் போய் தொடும். ஹல்லேலூயா. அவங்க கேட்டாங்க என்ன படிச்சிருக்கீங்கன்ட்ட. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். எம்பிஏ படித்து எப்படி பாஸ்டர் ஆவீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கொடுக்குறவங்களை வாங்க அப்படின்ட்டாங்க. ஹல்லேலூயா. இது படிப்பெல்லாம் கிடையாது. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க. கர்த்தரோட ஆவியான உங்கள் மேலே இருக்கார். ஏசாமி சொல்லிட்டார், நான் கொடுத்தாங்க உங்களுக்கு. ஹல்லேலூயா. உங்களை அபிஷேகம் பண்ணுறதுக்கு தான் என்னை பிஷப் வச்சிருக்கிறார். வந்துட்டார் அவரே. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அதிசயங்கள்லாம் நீங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கலாம். ஆமென். இப்போ பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேலே இருக்கிறாரு. அது எப்படி? வாசிங்க. The Spirit of the Lord came mightily upon David. Hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார். கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி உம்மை கலங்க பண்ணுகிறது. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க. சவுல் வாழ்க்கை இப்போ பரிதாபமாயிருச்சு. ஏன்னா கர்த்தர் போயிட்டாரு. இவன் என்ன ஆயிடுச்சு? ஃபுல் டென்ஷனு, ஃபுல் ஆங்காரம், ஆத்திரம் எல்லாம் வந்துருச்சு. அங்கே சவுல் அரண்மனையிலேயே ஒருத்தருக்கும் என்ன இல்லை? அதை விரட்டுறதுக்கு அபிஷேகம் இல்லை. இங்கே தான் ரகசியம். இன்றைக்கி நீங்கள் இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கிறீங்க, உங்கள் மேலே அந்த அபிஷேகம் வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. தாவீது சின்ன பையன்தான். அபிஷேகம் வந்துருச்சுன்னா எப்பேற்பட்ட ஆளையும் நீங்கள் விடுதலையாக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அரசாங்கத்தையும் அசைக்க முடியும். அதுதான் அபிஷேகம். ஹல்லேலூயா. இங்கே வந்துருச்சு அபிஷேகம். சொல்கிறாங்க, போய் தாவீதை கூட்டிகிட்டு வந்தா அது போயிடும். எப்படி? அப்போ தாவீதோடைய அந்த ஆராதனை தேவனுக்கு பிடிச்ச ஆராதனை. தாவீதுடைய ஆராதனையில் மகிழ்ந்து தேவனை கீழே வராரு. அப்போ தாவீதினுடைய ஆராதனையில் அப்படியே தேவன் மகிழ்ந்து இருக்கிறப்ப, தேவ பிரசனம் வரப்ப, அந்த தேவ பிரசனத்துக்குள்ளே பிசாசு இருக்க முடியாது. இதான் இங்கே ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. தாவீது இயேசுவின் நாமத்தில் போன சொன்னாங்க இல்லையப்பா. அப்போ இயேசுவின் நாமம்லாம் கொடுக்கப்படவே இல்லை. ஆமென். அதான் சொன்னேன், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற எந்த இடத்துலையும் அவர் உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. இங்கே தாவீது கண்களை மூடி அப்படியே ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க ஆரம்பிக்கிறப்ப எய்த்தாப்பில் இருக்கிற பிசாசால வேற ஒன்றுமே பண்ண முடியாது. தேவ பிரசனம் வர வர அவன் சைலண்டாக போயே ஆகணும். ஆமென். அதான் இங்கே நடக்குது. அப்போ தாவீதுடைய ஒவ்வொரு ஆராதனை அந்த சுரமண்டலம் வாசிக்கிறப்ப அப்படியே அது தேவனுக்கு இனிமையான கீத வாத்தியங்களினால் தேவ பிரசனத்தை கொண்டு வரணும். தண்ணி அடிச்சு விட்டு வாசிக்கக்கூடாது. தண்ணி அடிச்சு விட்டு மியூசிக் வாசித்து நாங்கள் மியூசிஷியனில் டாப்புன்னு சொல்லக்கூடாது. அது கிடையாது. அதுக்கு பேர் மியூசிக் கிடையாது. புரியுதா? அது பிசாசுடைய ரேப் மியூசிக்கு. இங்கே எப்படின்னா பரிசுத்தத்தில் வாசிக்கிறது.
நீ ஒன்றுமே அடிக்க தெரியாது, டொயின் டொயின்னு தட்டினா கூட பரிசுத்தத்தில் டொயின் தட்டி ஏசாமி வந்து உனக்கு கூட நிற்பார். அல்லேலூயா. இதான் ரகசியம். அல்லேலூயா. அங்கே ஸ்ரீலங்காவில் ஒரு பாஸ்டர் இருக்கார், சுரேஷ் ராமச்சந்திரன். அல்லேலூயா. அவரே அப்படியே கற்றுக்கிட்டாரு கிட்டார் வாசிக்கலாம். தெரியுமா? எப்படி ஆவியானவர் சொல்லி கொடுக்குறாரு. அது சும்மா டொயின் தட்டி தேவனை பாடி இருக்காரு, அப்படியே வந்துருச்சு மியூசிக். அவர் எல்லாருக்கும் மியூசிக் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்போ ஆவியானவரே சொல்லி கொடுப்பாரு. புரியுது உங்களுக்கு? இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. அவன் தாவீது எங்கே போய் கற்றுக்கிட்டாரு? ஆமென். சும்மா போட்டு விடக்கூடாது. நீங்கள் இங்கே போய் படுத்துக்கிட்டு கர்த்தருக்கென்று நீங்கள் விசேஷமாக நீங்கள் வாசிக்கணும் அப்படிலாம் கிடையாது. கண்ணை மூடி உண்மையாக உத்தமமாக உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லிப்பாரு, உங்க கூட சேர்ந்து ஒரு கூட்டமே ஆராதிக்கும். அல்லேலூயா. வெறும்னு கை தட்டி மூலம் கொட்டினா கூட போதும். எதுவுமே வேணாயா, கண்ணை மூடி அப்படியே உண்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க போதும். அப்படியே தேவ பிரசனம் வச்சுன்னா எல்லாரும் ஆராதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லேலூயா. அந்த பிரசனம் வந்துட்டால் பிசாசு வெளியே போயிடும். அது எங்கே நடக்குது? எதனால பிரசனம் வருது? கர்த்தருடைய ஆவி தாவீது மேலே இருக்கனால. தொடர்ந்து வாசிங்க. சுரமண்டலம் வாசிக்கிறதில் தேறின ஒருவனை தேடும்படிக்கு எங்கள் ஆண்டவனாகிய நீர் உமக்கு முன்பாக நிற்கிற உம்முடைய அடியாருக்கு கட்டளையிடும். அப்பொழுது 18 அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதித்திரமாக, இதோ பெத்லெகேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். ஆமென். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று. அவன் வீட்டுல கூட இல்ல, எங்க இருக்கான்? ஆட்டு மந்தையில. நல்ல வேலை ஆட்டு மந்தையில் இருக்காரு. அல்லேலூயா. வீட்டில் இருந்திருந்தான்னா கூட இருக்கிற அந்த யாராவது அண்ணங்காரனோட ஆவி இறங்கியிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆமாம், அந்த அண்ணங்காரன் கேவலமான அப்போ எலியாப்பா. அல்லேலூயா. அவன் ஆவி இறங்காத வரைக்கும் கர்த்தருக்கு சோஸ்திரம். அல்லேலூயா. அப்போ நீ வீட்டிலே இருக்கிறத விட ஆட்டு மந்தையில் இருக்கிறது உனக்கு நல்லது. ஆமென். அப்போ வீட்டில் இருந்தாலும் பிரிந்து வாழ்ற கற்றுக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப நல்லது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் பிரச்சனை. ஆமென். நீ வேற உலகம், நான் வேற உலகம், அப்படியே தான் இருக்கணும். அல்லேலூயா. கற்றுக்குறீங்களா? அப்படி நான் அப்படி தான் வாழ்ந்துருக்கேன் 20 வருஷமாக. என் உலகத்துக்குள்ளே யாரையுமே உள்ளே விட மாட்டேன். அல்லேலூயா. என்ன காரணம்? கர்த்தர் என் உலகத்துக்குள்ளே இருக்கிறாரு. கர்த்தர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இவன் ஆட்டு மந்தையில் கடந்தாலும் அல்லேலூயா கர்த்தர் இவன் கூட பேசிகிட்டே இருக்கார். கர்த்தர் இவனை தேடி யார் அனுப்புகிறாரு? சாமுவேல் அனுப்புகிறாரு. அல்லேலூயா. இவன் சாமுவேலை தேடி போகல, சவுல் சாமுவேலை தேடி போனான். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கழுதையை தேடி இப்போ போய் சாமுவேல்கிட்ட போய் ஒரு சின்ன ஒரு சைடு ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவான். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சாமுவேலோட அபிஷேகம் எப்படி, சவுலோட அபிஷேகம் எப்படி. சவுல் இவனை தேடி போய் வாங்குறது. அல்லேலூயா. ஆனால் இவனை தேடி யார் வரா? ராஜாக்கள் வராங்க. இவனை தேடி யார் வரா? தீர்க்கதரிசிகள் வராங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க. இதெல்லாம் பெரிய பெரிய வெளிப்பாடு ஐயா. அல்லேலூயா. வெளிப்பாடுன்னு என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். அல்லேலூயா. அப்போ உன்னைய தேடி உன் இடத்துக்கு, உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு, உன் மகிமை இடத்துக்கு தேவன் வரும். அதனால தான் பாஸ்டர் அம்மாவை தேடி அந்த ஜூயிஷ் பிஷப், பெரிய பிஷப் வந்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. 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 ஆமென். 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 அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களை தேடி வரப்போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் வரப்போகிறாங்க. ஹல்லேலூயா. இது தெரியாதனால தான் நிறைய பேர் பயந்துக்கிட்டே இருக்கிறது. ஆமென். இப்போ என்ன ஆகுது நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ கர்த்தர் சவுல் ராஜாவை அனுப்பி கூட்டுற சொல்லி சவுல் ராஜாவுக்கு விடுதலை வருது. இப்போ சவுல் ராஜாவுக்கும் தெரிஞ்சிருச்சு தாவீதுகிட்ட யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். தாவீது பேசுனா கர்த்தருடைய வல்லமை இறங்குது, நான் விடுதலை ஆகிறேன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? அடுத்த அதிகாரம் 17 அதிகாரம். கர்த்தருடைய திட்டத்துக்கு உன்னை உள்ளே கொண்டு போகணும். என்ன பண்ணுறது? ஈசாய் கூப்பிட்றாரு 17 அதிகாரத்தில். 17 அதிகாரம் 17 வசனம். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால்கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அந்த காலத்துல இருக்கு பாருங்க, பால் கட்டியை யார் கொடுக்கணும்? 1000 அதிபதிக்கு கொடுக்கணும். அப்பதான் பார்க்க விடுவார், இல்லை பார்க்க விட மாட்டார். அவர் கனப்படுத்தணும். அது லஞ்சம் நினைக்கக்கூடாது, சரியா? அது அவரை கனப்படுத்துகிறோம். என்ன இப்படி சிரிச்சா இப்படி நான் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ கனப்படுத்த அவளுக்கு பால் கட்டியை கொடு, உங்க தம்பி அண்ணனுக்கெல்லாம் என்ன கொடுக்கணும்? ரொட்டியை கொடு. என்னையா நியாயம்? சரி. ஆனால் ஓட்டமாக ஓடுன்னு சொல்கிறார். எதுக்காக?
இன்னைக்கு தகப்பன் சொல்கிறத கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எத்தனை பேர் உண்டு சொல்லுங்கள். இன்னைக்கு தாவீதுடைய அந்த டெஸ்டினி, அந்த இடத்த ரீச் ஆகணும்னா அங்கே உங்கள் தகப்பன் சொல்கிறத கேட்கணும், உங்கள் பாஸ்டர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். ஹல்லேலூயா. ஏன் கேள்வி கேட்கக்கூடாது? எதுக்கு ஓட்டம் ஓடணும்? நான் பால் கட்டிலாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி தான் நீங்கள் சொல்கிறாங்க. என் வேலையை முடிச்சுட்டு செய்கிறேன் இப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓட்டமாக ஓடணும்னா ஓடணும். ஹல்லேலூயா. அப்போ தான் கோலியாத் வந்து நின்று கத்துறதுக்கு முன்னாடி அவன் போக முடியும். புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே 40 நாள் இரவும் பகலும் வந்து கத்தியிருக்கான். எத்தனை தடவை? 40 நாள் இரவும் பகல்னா 80 தடவை வந்து கத்தியிருக்கான். 80 தடவை. எப்படி நல்லா தெரிஞ்சுக்குங்க, கோலியாத் எப்படி தெரியுமா ஜெயிச்சிருக்கான்? வெறும் வாய் ஜாடல்லே ஜெயிச்சிருக்கான், பேச்சிலே தான் ஜெயிச்சிருக்கான். நான் பெரிய ஆள், என்னை யாரும் அடிக்க முடியாது, நான் அப்போ போட்டுருவேன் கொண்டுருவேன். இப்போ நிறைய பேர் வாய் தவிடாலே தான் ஜெயிச்சுட்டு அலைகிறான். அது உண்மை கிடையாது. இவன் 5 அடி தான் தாவீது ஜெயிக்க போகிறான் கோலியாத். அல்லேலூயா. அவன் 9 அடி வெறும் பேச்சு தான். நல்ல வாட்ட சட்டமாக இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க தெரியுமா உங்களுக்கு. நான் கண்டுக்கவே மாட்டேன், போடா போடா அப்படின்ட்டு போயிடுவேன். அல்லேலூயா. என்ன காரணம்? உன் பேச்செல்லாம் வேலைக்கு ஆகாது, எனக்குள்ள ஆவியானவர் இருக்கார். ஆமென். கற்றுக்குங்க. தேசத்தை சுதந்திரிக்கணும்னா கற்றுக்கணும். அல்லேலூயா. உன் வீட்டில் இருக்க பிசாசை விரட்டணும்னா கற்றுக்கணும். பிசாசு பெரிய ஆள் மாரி ஷோ காட்டுவான், கண்டுக்காத, நீ தான் ஜெயிக்க போகிற. அல்லேலூயா. உன் சகோதரர் சுகமாய் இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். சரி, 21 வாசிங்க. இஸ்ரவேலரும் பெலிஸ்தரும் ஒருவருக்கு எதிராக ஒருவர் அணிவகுத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி ரஸ்துக்களை காக்கிறவன் வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து சுகமாய் இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவன் இவர்களோட பேசிக் கொண்டிருக்கையில் இதோ காத் ஊரானாகிய கோலியாத் என்னும் பெயருள்ள அந்த பெலிஸ்த வீரன் பெலிஸ்தரின் சேனைகளிலிருந்து எழுப்பி வந்து நின்று முன் சொன்ன வார்த்தைகளையே சொன்னான். நல்லா கவனிங்க. நீங்கள் பரிசுத்தவானாக இருந்தா, நீங்கள் கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்களாக இருந்தா, நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாக இருந்தா, யார் அதுக்கு விரோதமாக பேசினாலும் உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வந்துடும். சிம்பிள். ஆமென். இன்றைக்கி நிறைய பேருக்கு வைராக்கியம் வராமல் கும்பலோட ஜால்ரா போடுறது காரணம் உள்ளுக்குள்ளே இது இல்லை. இங்கே எல்லாரும் கோலியாத் பேசுகிற பார்த்து பயந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவன் ஒருத்தன் மாத்திரம்தான் பயப்படாதா. அல்லேலூயா. ஆமென். இவன் ஒருத்தனுக்கு மாத்திரம், தாவீது ஒருத்தருக்கு மாத்திரம்தான் தெளிவான ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. ஆமென். மீது எல்லாரும் பயந்து நொந்து இருக்கிறப்ப இவன் ஒருத்தனுக்கு மாத்திரம்தான் தெளிவான வெளிப்பாடு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிப்பாடுகள் இன்று முதல் உங்க வாழ்க்கையில் வெளியரங்கமாகும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இதான் சூழ்நிலைகளை மாற்றுகிற வெளிப்பாடு, சூழ்நிலைகளை ஆளுகை செய்கிற வெளிப்பாடு. அல்லேலூயா. டாக்டர் ரிப்போர்ட்டை மாற்றுகிற தேவ ரகசியம் இதுதான். ஆமென். சூழ்நிலைகளை மாற்றத்தக்க அபிஷேகத்தை இன்னைக்கு உங்க மேல கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் தாவீதை போல கோலியாத்தை கொண்டுட்டு வந்துருவீங்க ஜாலியா. ஆமென். கரெக்டாக தெரியும், இவன் தான் கோலியாத்து, இவனை தான் போட்டு தள்ளணும். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அதை நினைக்கிறப்ப என்ன தரமாகும்? வாசிங்க 28. அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? இப்படிதான் குறை சொல்லுவான் அண்ணங்காரன். சரியா? அண்ணங்காரன் குறை சொன்னா கண்டுக்காத. சரியா? மனைவி குறை சொன்னா கண்டுக்காத. புள்ள குறை சொன்னா கண்டுக்காத. அல்லேலூயா. சில நேரங்களில் போதகரே குறை சொன்னாலும் கண்டுக்காத. அல்லேலூயா. என்ன காரணம்? கர்த்தர் உனக்குள்ள கிரியை செஞ்சு அந்த கோலியாத்தை அடிக்க போகிறார். அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த கிரியையாக இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தத்தின்படி எடுத்த முடிவாக இருக்கணும். அல்லேலூயா. ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட திட்டமாக இருக்கணும். ஆவியானவர் அதுக்கு ஒன்று ஏற்கனவே தயார் பண்ணி இருக்கிறார். இங்கே பார்த்தா அவனுடைய அந்த எய்ம், அந்த குறியை, அந்த இடத்த ரீச் பண்ணுறதை தடுக்கிறதுக்கு யார் பேசுகிறா? அண்ணன் பேசுகிறான். அப்படி எப்படி பேசுகிறார் அண்ணங்காரன்? தெளிவாக கரெக்டாக பேசுகிறான். ஆட்டை யார்கிட்ட விட்ட? நீ 7ஆம் கடைசி என்ன பேசிட்டு இருக்கிற? நாங்கள்லாம் வீரர்கள், நாங்கள்லாம் கற்றுக்கிட்டவங்க, உனக்கு ஒன்றுமே தெரியாது, என்ன பேச? எல்லாமே கரெக்ட். உலகத்தின் அடிப்படையில் எல்லாமே கரெக்ட். ஆனால் தேவனுடைய அடிப்படையில் எதுவுமே சரி கிடையாது. விசுவாசம் மட்டும்தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் உங்களுடைய முடிவை மாற்ற வராங்க சொல்லுங்கள். நான் இந்த ஊரில் சர்ச்சு திறந்தானிலிருந்து பாஸ்டரம்மாவா கஷ்டப்படுத்தாத ஆளே கிடையாது. ஏன்னா ஒரு பயலுக்கு கிட்ட வர முடியாது. அல்லேலூயா. பாஸ்டரம்மாட்ட வந்து அவரை பேப்டிசம் தொட்டி கட்ட வேண்டாம்னு சொல்லுங்கள். ஏமனில் தொட்டி கட்டினா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. போலீஸ் உள்ளே வந்து பார்ப்பான். தொட்டியை பார்த்த உடனே எதுக்குன்னு கேட்பான். உங்களை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இதை பேச வேண்டாம்னு சொல்லுங்கள், அனௌன்ஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள், வெளியெல்லாம் மீட்டிங் போட வேண்டாம்னு சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க பாஸ்டர் மாட்டேன் நேச சுரிஞ்சு விட்டு போயிட்டா பாஸ்டர்மா நைட்டு பூரா என்னை பிராண்டிடலாம்ல சொல்லுங்கள்.
அது சின்ன பொடியை போட்டு அது பெருசாக வெடிக்கும்ல வீட்டுக்குள்ளே. அப்போ அவன் நிம்மதியாக தூங்கலாம். இங்கே பாஸ்ட்டுக்கு தூக்கம் போச்சு இல்லையா? பிசாசு ரொம்ப தெளிவாக தான் இருப்பான். ஆமென். நான் கண்டுக்கவே மாட்டேன். என்ன காரணம்? ஆவியானவரால் நிரப்பப்படும் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்பட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்கும். இப்போ ஆவியானவர் ஊட்டோன்னே பாஸ்டர் மாதிரி வெட்டி அனுப்பிச்சிருவாங்க. அல்லேலூயா, போடா. அல்லேலூயா. வேற என்னடா பாக்கி இருக்குது எடுக்கிறது? என்றது எல்லாத்தையும் எடுத்துட்டீங்களடா. அல்லேலூயா. இன்னும் என்ன பாக்கி இருக்குது? போங்கடா. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்படுறதுக்காக ஜெபம் பண்ணணும். உன்னதத்திலேருந்து ஆவி ஊற்றப்படுற வரைக்கும் ஆமென் அப்படி தான் இருக்கும். அப்படி தான் இருக்கும். அப்போ எலியாபு பேசுவார், மக்கள் பேசுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி போகணும்? தாவீதை போல் கோலியாத்தை நோக்கி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அல்லேலூயா. அதை தான் இங்கே தாவீது பண்ணுறாரு. நீங்கள் உங்கள் தேசத்தை எடுக்க நீங்கள் ஆயத்தமா? உங்கள் தெருவை எடுக்க ஆயத்தமா? முதலாவது உங்கள் வீட்டை எடுக்க ஆயத்தமா? அதுக்கு முன்னாடி உங்கள் சரீரத்தை நீங்கள் ஆளுகை செய்ய ஆயத்தமா? இதெல்லாம் ஸ்டேஜ். ஆமென். உன்னையவே நீ எடுக்க முடியல, எப்படி நீ உன் வீட்டை எடுப்ப? உன் வீட்டை எடுக்க முடியல, எப்படி தெருவை எடுப்ப? நல்லா கேட்டுக்க. உன் வீட்டுக்குள்ளே எலியாபு இருக்க தான் செய்வான். ஆனால் நீ தான் ஆளுகை செய்யணும் எலியாபை. புரியுதா உங்களுக்கு? ஆமென். உன் தெருக்குள்ளே பொல்லாத இருக்கும் செய்வான். ஆனால் நீ தான் அவனை ஓவர் ரூல் பண்ணணும். எப்படி? உன் ஜெபத்தினால கையை உயர்த்து அவன் திட்டமெல்லாம் விழுந்து போயிடும். அல்லேலூயா. ஆயத்தமா? அதை தான் இங்கே பெரிய ரகசியத்தை கற்றுக்கிறோம். தாவீது அதான் பண்ணார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. தாவீது கேட்குறான், நான் இப்போ என்ன பெருசாக தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்படி திட்டுறேன்னு கேட்குறான். அல்லேலூயா. பரிதாபம் இல்லை? யோசித்து பாருங்க. அந்த 29ஆம் வசனம், நான் என்ன தப்பு பண்ணிட்டேன், ஏன் இப்படி திட்டுற? ஏன்டா அண்ணா இப்படி இருக்க? அல்லேலூயா. ஒன்னாலையும் ஜெயிக்க முடியல, நான் உனக்கு ஜெயத்தை வாங்கி தரேனாலும் திட்டுறேன். சொல்லுங்க. இன்னைக்கு நிலைமையாக தான். இவனாலையும் பிசாசை விரட்ட முடியாது. சரி, நான் வந்து விரட்டினாலும் திட்டுவான் நம்மளை. இவனுக்கு கொரோனாவை பார்த்து பயம். அதுக்கு நம்மளை கூப்பிட்டு மூஞ்ச முடிக்கொண்டு அல்லேலூயா. கரெக்டாக சர்ச்சுக்கு வராமல் போயிடுவான். நான் சொன்னேன், கொரோனா வராதரா, கேட்க மாட்டான். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் நீங்கள்? அல்லேலூயா. நான் சொன்னேன், கொரோனா வராது, வரதுக்கு வழியே கிடையாது, நீங்கள் சும்மா போங்க பாஸ்டர். அல்லேலூயா. நீங்கள் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பீங்க. சரி காட்டு. காட்ட முடியாது, செத்து போயிடுவேன். அப்போ சாவுக்கு பயப்படுறா. நான் சொல்கிறேன், நீ சாக மாட்டேன், வாழ வேடானா பயப்பட மாட்டான். நீ வாழ முடியும். அல்லேலூயா. நம்ப மாட்டான். இப்போ என்ன பண்ண முடியும்? அவதை கேட்குறான் தாவீது, நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ, ஏன் இப்படி? வேற வழி கிடையாது. இதெல்லாம் நான் அனுபவிக்கிறனால எனக்கு நல்லா தெரியும். ஆமென். எத்தனை கோலியாத்துக்களை கர்த்தர் ரொம்ப ஈஸியாக ஜெயிக்க வச்சிருக்காரு தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஏன்னா இதுக்கு தான் தயார் பண்ணிக்கிட்டே வராரு. தாவீதை தனியாக வச்சு தயார் பண்ணுறாரு. அவருக்கு நல்லா தெரியும், ஈசாய் வீட்டுக்குள்ளே விட்டோம்னா இவன் முடிஞ்சிச்சு கதை. இவனை தனியாக தூக்கிட்டு போயிட்டோம்னா இவன் பாட்டுக்கு மரத்தடியில் உட்காந்து நம்ம ஆராதிப்பான். நம்ம வந்து அவர்கிட்ட பேசுவோம். சிங்கத்தை பார்த்தோன்னு இவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரும். அடா சிங்க கழுதைய, அல்லேலூயா, சிங்க பயப்பில்லை, அல்லேலூயா, தூக்கிட்டே போகிற வரம் பரப்புன்னு டக்குன்னு அப்படி எடுத்து கீழே வச்சுட்டு அல்லேலூயா ஒரே பாய்ச்சல் ஓடுவான். கூட எலியாபு இருந்தால் ஓடுவானா? இங்கே தான் மேட்ரு. அதான் ஏசாமியோட ட்ரைனிங் என்றைக்குமே தனியாகவே தான் இருக்கும். அப்படி வச்சுட்டு போனால் சிங்கத்தோட சண்டையை போட்டு வாயை கிழிச்சு உள்ளே இருக்க ஆட்டை எடுத்துகிட்டு வந்துட்டான். இப்போ சொல்லு, கூட யாராவது 2 பேர் இருந்தால் நீ போவியா? நீ போகணுன்னு நினச்சா கூட அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அசால்ட்டாக போய் எடுத்துகிட்டு வந்துட்டான். அல்லேலூயா. கரடி வருது எதுக்கிட்டு, இவன் ரொம்ப கண்டுக்கவே இல்லை. எல்லாம் கரடி எதுக்குதுன்னா மரத்து மேலே ஏறிட்டு இல்லையா, ஒருத்தன் கீழே படுத்துக்கிட்டு செத்த மாரி நடிக்கிற கூட்டுங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை. இவன் நேராக போனால் அடித்து பிடிச்சி கரடியை கொண்டு போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டான். போ. அப்போ இவன் பார்க்குறான். அதே ஆவியானவர் சொல்கிறாரு, டே சிங்கத்தை கொன்ன, கரடியை கொன்ன, இந்த பயப்புல ஒன்றும் கிடையாரா? அல்லேலூயா. ஆமென். இதே கோலியாத்தை சிங்கத்தை பார்த்தா பயப்படுவான் தெரியுமில்ல உங்களுக்கு? நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த ரகசியம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமென். அந்த ரகசியம் தெரிஞ்சிருச்சு தாவீதுக்கு. அதான் சொன்னான், அதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம், நீங்கள் பேசாமல் இருங்க. அல்லேலூயா. ஆமென். எந்த ஆயுதத்தோட போனேன்? சிங்கத்துக்கிட்டையும் கரடிக்கிட்டையும். இவனுக்கு எதுக்குடா ஆயுதம்? அல்லேலூயா. இயேசுவின் நாமம் போதும். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் உங்கள் வீட்டை, உங்கள் வாழ்க்கையை, உங்களுடைய தெருக்களை, உங்களுடைய தேசங்களை ஆளுகை செய்ய போகிறீங்க. இன்னையிலிருந்து
ஒரு புதிய அபிஷேகம் வந்துகிட்டு இருக்கு. கண்களை மூடி அப்படியே கைகளை உயர்த்துங்க. ரீமா ஷகபா திபா ஓ பா கா தி லி ரீ ஷகபா. இயேசுவின் நாமத்தில் இந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேலும் கட்டவிழ்க்கிறேன். இன்றைக்கு என்னை நீர் சாமுவேலை போல அனுப்பியிருக்கிறீங்க. அவர்கள் எல்லாம் நீங்க தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அப்பா, நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகள். இவர்கள் எல்லாரும் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். இவர்கள் இருக்கிற இடத்தை இவர்கள் ஆளுகை செய்ய வேண்டும். இவர்கள் இனி இருளில் இருக்கக்கூடாது. வெளிச்சத்தின் பிள்ளைகளா பிரவேசிக்கணும், பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. இன்று முதல் இவர்களை கொண்டு நீர் கோலியாத்துக்களை அழிப்பதற்கு நன்றி. இன்று முதல் இவர்களை கொண்டு இவர்கள் குடும்பங்களை விடுதலையாக்குவதற்கு நன்றி. இன்று முதல் இவர்களை கொண்டு இவர்களுடைய தேசங்களை ஆளுகை செய்வதற்கு, பிசாசின் தந்திரங்களை அழிப்பதற்கு என் தேவன் இவர்களை தெரிந்து கொண்டு அளவில்லாமல் ஒவ்வொரு நாள் காலையிலும் உம்முடைய ஆவியை, உம்முடைய திட்டத்தை, உம்முடைய வார்த்தைகளை இவர்கள் மேல் ஊற்றிக்கொண்டே இருக்க போவதற்கு நன்றி. ஊழியக்காரன் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவன், ஊழியக்காரன் வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன். அப்படியே கனப்படுத்தி இவர்களை ஆசீர்வதித்து இவர்களை வழி நடத்துவதற்கு நன்றி. இவர்களை யோசேப்பாக, யோசுவாக்களாக, தாவீதுகளாக, மொர்தேக்காயாக அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீர் இவர்களை உருவாக்குவதற்கு நன்றி. உருவாக்குகிற தேவன், அப்படியே உருவாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. இவர்கள் வீட்டு எல்லைகள் முழுவதையும் பரிசுத்தமாக்குகிறேன். இவர்கள் சிந்தைகள் எல்லாம் பரிசுத்தமாகட்டும். நல்ல நல்ல சிந்தைகள் உம்மிடத்திலிருந்து வந்து இவர்களை மனம் மகிழ செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.